ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவரை இந்த வருஷத்துடைய கடைசியிலே துதிக்கும்படியான காரணங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் இந்த உலகத்தில் எவரும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய நம்முடைய ஆண்டவர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறாரு. அதனால் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். இந்த அனுதின கண்மளித்தே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தின் கடைசியிலே அவரை குறித்து நாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் நமக்கு செய்தவர். இந்த நாளிலே எதை நம்ம தியானிக்க போகிறோம்? 136ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் சொன்னேன், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்ப முடியுமா அப்படின்னா முடியாது. அதான் நான் சொன்னேன், எவராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதுவரைக்கும் அதை தானே செய்துட்டு இருக்கிறாரு. அதாவது நல்லா படித்தவொன்னே ஒரு போஸ்டிங்கில் கொண்டு போகிறது ஈஸி. ஆனால் படிப்பே இல்லாத தூக்கிட்டு போகிறவர் தான் ஈஸி. கர்த்தருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் அதானே செய்தார். இந்த இடத்துக்கு நம்ம தகுதி இல்லை, இந்த போஸ்டிங்கு நம்ம தகுதி இல்லை, இந்த உயர்வுக்கு நம்ம தகுதி இல்லை. உண்மையாக தான், என்னை சேர்த்தான் சொல்கிறேன். ஆனால் தகுதி இல்லாத நம்மளை கூட தகுதிப்படுத்தி அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்ம நினைத்திராத ஒரு உயரத்தில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுருக்கார். நாம் நினச்சா கூட அதை செய்ய முடியாது, நம்மளால் எவராலும் முடியாது. தண்ணிக்கு மேலே போகுது. அதாவது மணல்னு ஒன்றை போட்டாலே முங்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு நினைச்சிருக்க, நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? தண்ணீர்களுக்கு மேலே தான் இந்த பூமியை பரப்பியிருக்கார். எவ்வளவு அதிசயமாக தான், எங்கே போர் போட்டாலும் தண்ணி வருது. தண்ணி வருது, 4 நட்சத்திரம் அது இதெல்லாம் பார்க்க வேண்டாம். கிராமங்களில் அதை இங்கே பாருங்கள், எங்கே போட்டாலும் தண்ணி வருது. நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பி வச்சிருக்கார், பரப்புனாராம். ஆனால் எத்தனை விதத்தில் அது ஜனங்களை உபயோகமாக இருக்கிறது, எவ்வளோ அதிசயமான. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, கிடைக்காது நினைக்கிற அத்தனை கர்த்தர் செய்வார், அவரால் முடியும். ஆரம்ப நாட்கள்லேருந்து பாருங்களாம், ஆண்டவர் அதைத்தான் செய்து வச்சிருக்கிறார். வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். முடியுமா? மனுஷனால் முடியாது. எவராக உலக அதிபதியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் செய்ய முடியாது. இயேசுவால் மட்டும், கர்த்தரால் மட்டும்தான் அது முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழைய ஆண்டை முடிக்க போகிறோம். கொஞ்சம் நின்று இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 12 மாதம் யாராலும் செய்ய முடியாது எத்தனை கணக்கற்ற நன்மைகளை நமக்கு செய்தார். அதெல்லாம் நினச்சி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில் தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நமக்கு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எத்தனையோ நிலைமைகள், வியாதியாக, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு வரைக்கும் கொரோனாவே நம்மளை டச் பண்ண முடியலையா? இதையெல்லாம் நினைத்து செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ செய்துக்கிட்டே இருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து துதியுங்கள். வருகிற ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாயிரும்.